GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு புது அறிக்கை வெளியிட்டாலும் அந்த அறிக்கையே இன்னொரு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான அறிக்கையா இருந்தாலும் நிறைய சிக்கல்கள் அதை ஒட்டி எழுந்திருக்கு, நிறைய ஹேசியங்கள் அதை ஒட்டி பேசப்படுகிறது. அது என்னங்கிறத பத்தி விரிவா பேசிடலாம். அப்புறம் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி மாப்பிள்ளை அவர் தான், ஆனா சட்ட பாஜக ஓடுதுங்கிற மாதிரி இன்னைக்கு பீகார்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் நிதிஷ்குமார் கட்டி காத்த அந்த சம்பவம் இன்னைக்கு ஒரு கையை விட்டு நழுவி போயிருக்கு. அப்புறம் விஜய் புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காரு, அதனுடைய பின்னணி குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். பீகாருக்கும் விஜய்க்கும் போகிறதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ் ஒரு புதிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க போல. அதாவது ஏற்கனவே பல சலசலப்புகள் போயிட்டு இருக்குல்ல, காங்கிரஸும் விஜயும் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அதை முறியடிக்கிற விதமா காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பல கருத்துக்கள் போயிட்டு இருக்குன்னா யாரோ சொல்லல, அங்க காங்கிரஸ் கூடயே சொல்றாங்க. ஆமா, கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, ராஜேஷ்குமார் சொல்றாங்க. இப்போ அதை முறியடிக்கும் விதமாக காங்கிரஸ்குள்ளேயே ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக பார்க்கணுன்னா ராஜேஷ்குமார் இருக்கார். அவர் காங்கிரஸோடைய சட்டமன்ற தலைவர். ஆப்வியஸாக சட்டமன்ற தலைவர் என்பது பெரிய பதவி, அதனால் அந்த இதை அவர் கொடுத்து தான் ஆகணும். அதனால் அந்த ராஜேஷ்குமார் அந்த குழுவில் இருக்கார். இதையெல்லாம் தாண்டி இந்த குழுவை பற்றி இல்லை, ராஜேஷ்குமார்னா அதிக இடங்கள் வேணும், ஆட்சியில பங்கு சட்டமன்ற குழு தலைவர். அதாவது கூட்டணிக்குள்ள குடைச்சலை ஏற்படுத்தின முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அவர் ஒருத்தர். அவர் அந்த குழுவில் இடம் பெற்றிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுகவோட. இப்போ முன்னாள் மத்திய மந்திரி சிதம்பரம் இருக்கார்ல, அவர் அந்த குழுவை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணி தொடர்பா அரசல் புரசலா பேசிட்டு வராங்கல்ல, அதுக்கெல்லாம் விரைவில் ஒரு முடிவு வரும், அதுக்கு எல்லாமே முடிவு கட்டுவோன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கு முரணா அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது விஜயும் ராகுல் காந்தி பேசினது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இதை அப்படியே சொல்லல, இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறதுக்கு போயிட முடியும், வண்டியில போகணும்னா பெட்ரோல் தேவைப்படும். பெட்ரோல் தேவைப்படும்னா அது என்ன சொல்றாருன்னா, 100 மில்லி இருந்தா திருச்சி போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா, அவ்வளவு தூரம் போயிட்டு அங்கேயும் திருச்சி போகணும் அப்படின்னா அந்த 100 மில்லி இல்லைன்னா அந்த பயணம் போய் முடியாது. மறைமுகமா சொல்றாரு, எங்களுக்கு வாக்கு வங்கி கம்மியா இருந்தாலும் நாங்க இல்லாம நீங்க கோட்டைக்கு மறுபடியும் போகிறது கஷ்டம் அப்படின்னு மறைமுகமா திமுகவை எச்சரிச்சிருந்தாரு. இதைத்தான் அவங்க அப்பா சொல்றாரா அப்படிங்கிற கேள்வியும் இல்ல. இது கார்த்தி சிதம்பரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல, சிதம்பரம் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். இல்லைங்க, நாங்க நிச்சயமா விஜயோட போக மாட்டோம், திமுக இருப்போம்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனா எந்த விதமான கருத்துமே பதிவு பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சிதம்பரம் கருத்து சொல்றதை பார்த்தா, அப்ப அவரோட மகனுக்கும் இவருக்கும் முரண் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் எழுந்திருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல எல்லாரும் கூட முரண் தான் இருக்கணும். ஏன்னா ஜோதிமணி விஜய் ஒண்ணுங்களுக்கு புதிய நபர் கிடையாது, அப்பவே இளைஞரணி தலைவரா வரதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசியிருந்தாங்க. இதுல விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தான் விஜயோட கூட்டணி போயிடணும் அப்படின்னு காங்கிரஸ்க்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. ஒரு தரப்பு விஜயோட போகணும் அப்படிங்கிறது, இன்னொரு தரப்பு இல்ல திமுகவோட தொடரலாம், அதுல செல்வ பெருந்தகை போன்றோர் திமுகவோட தொடரலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் அவங்க இருக்கக்கூடிய டெல்லி காங்கிரஸ்க்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பாராத விதமாக பீகார்ல காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை தழுவின அதே நேரத்துல தான் அவங்க அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல அந்த பழைய ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இதுல காங்கிரஸ் அந்த அறிக்கையில கிறிஸ் ஜோடங்கர், இப்ப செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் 5 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேர் அறிக்கை முதல்ல யார் வெளியிடணும், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வெளியிடணும். ஆனா யார் பேர்ல வெளியாயிருக்கு, தமிழக காங்கிரஸ் செய்தி குறிப்புல வெளியாயிருக்கு அவங்க வெளியிட்ட அறிக்கையில. சோ அங்கேயே முதல் சந்தேகம். அந்த குழு தமிழக காங்கிரஸ் கமிட்டி போட்டப்பட்டதா, தலைமை போட்டப்பட்டதா, மல்லிகார்ஜுன கார்கே வழிகாட்டுதல் தான் வருதுன்னு சொல்றாங்க. அவர் தான் அந்த குழுவை போட்டாரு சொல்றாங்க. ஆனா அப்படி போட்டிருந்தா அவரோட லெட்டர் பேர்ல கொடுத்திருப்பாரு, அல்லது அகில இந்திய காங்கிரஸினுடைய லெட்டர் பேர்ல இந்த செய்தி வெளியாயிருக்கும். அப்படி எதுவும் வெளியாகலைன்னா இப்ப இன்னொரு சந்தேகத்தை கலப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன தெளிவா நீங்க எழுதியிருக்கீங்க, இப்போ அந்த 5 பேரும் கூட்டணி தொடர்பான உரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படுவாங்க, அது தொடர்பான குழுவில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கிட்ட கூட்டணி தொடர்பா பேச போறீங்க, அதுல எதுவும் தெளிவு இல்லை. ஏன்னா இன்னும் திமுகவில் கூட்டணி குறித்து பேசுறதுக்கு அவங்க குழு எதுவும் அமைக்கல. அப்போ நீங்க கூட்டணி பொதுவா களத்துல யாரோட வைக்கலாங்கிறத பத்தி கலந்தாலோசிக்க போறீங்களா, அல்லது திமுகவோட வைக்கலாங்கிறத பத்தி பேச போறீங்களா, அல்லது தாவேக்காவோட பேச போறீங்களா அப்படிங்கிற கேள்வி அங்கேயே எழுந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, ராஜேஷ்குமார் உள்ள வந்தது
திமுக வச்ச செக்கு. ஏன்னா வெளியில கடுமையா பேசிட்டு இருந்தவர் இப்ப அவரை வச்சே பேரம் பேச வச்சிருக்காங்க. அவரை வச்சு இவ்வளவு தொகுதிகள் வேணுங்கிற அளவுக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் ஒரு முக்கியமான நபருங்கிற அடிப்படையில் காங்கிரஸ் சொன்னாலும் திமுக இனிமே வெளியில பேச மாட்டாரு, இதெல்லாம் எங்களுடைய செக்குங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்படுது. ஆமா, இப்போ காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா, அதே மாதிரி கர்நாடகாலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அங்க புகஞ்சிட்டு இருந்த சித்தராமையா வர்சஸ் டி.கே. சிவகுமாரோட போட்டி வந்து இப்போ உச்சத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அது பெரிய தலைவலி மல்லிகார்ஜுன் கார்கே. இப்ப நேத்தில் இல்ல, இப்ப சிஎம் ஆனாரு சித்தராமையா, இருந்தே சண்டை தான். இப்ப வந்து ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா மல்லிகார்ஜுன் கார்கேவோட சொந்த மாநிலம் கர்நாடகா. என்னப்பா என்னாலேயே முடியல, என்னோட தலைமையில பல தோல்விகள் வந்து காங்கிரஸ் சந்திச்சுட்டாங்க, இப்ப என்னோட சொந்த மாநிலத்திலே வந்து இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு பெரிய சிக்கல் தான். நான் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து எப்படிலாம் இந்த மாநிலங்களில் வந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற ஒரு இந்த பார்வை என்பது மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பெருசா விழுந்திருக்கு. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் இப்போ வந்து டி.கே. சிவகுமார் தான் முதல்வர் ஆகணும். அதாவது 2023ஆம் ஆண்டு ஒப்புக்கொள்ள அந்த அக்ரிமெண்ட் படி சித்தராமையா 2 வருஷமும் டி.கே. சிவகுமார் பாக்கி 2 வருஷமும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டது. சித்தராமையோட கோட்டம் முடிஞ்சு போல. இப்போ டி.கே.எஸ் வந்து ஓங்கி நிற்கிறார், எனக்கு வந்து இந்த சிஎம் சீட் விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்களாக ஒன்று திரட்டி டெல்லி கிளம்பிச்சிட்டு இருக்காரு. டெல்லியில் வந்து அவங்களும் போயிட்டு டி.கே. சிவகுமார் தான் சிஎம்மா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் லாபி பண்ண, சித்தராமையா ஆட்கள் வந்து இவங்க ஒரு பக்கம் லாபி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு கர்நாடகத்தில் என்ன முடிவு பண்ண, அதாவது கூட்டணி ஆட்சினா பிரச்சனை கிடையாது, அங்க பெரும்பான்மை ஆட்சியே காங்கிரஸ் தான். அவங்களுக்குள்ள வர சண்டையே வந்து காங்கிரஸ் தலைமை இன்னும் பெருசா முடிவு கட்ட முடியல. அப்படி பட்சத்தில் இங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையை எப்படி காங்கிரஸ் வந்து தீர்க்க முடியுமா? திமுகவோட பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமான பேச்சுவார்த்தை பார்க்கப்படுது. கர்நாடகத்தில் எப்படி அணுகுறாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அணுகுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இப்போ இருக்கு. சமீபத்தில் திராவிடம் 2.0 புத்தக வெளியீட்டு விழாவில் துணை முதல்வர் பேசினார். அதுல வந்து செல்வ பெருந்தகை வரது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, வந்துட்டு போயிட்டாரு, வர கொஞ்சம் தாமதமானதுனால நம்ம கூட அவர் வருவாரா மாட்டாரான்னு கேட்டாங்க. எங்க போயிட போறாரு, நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு. அந்த கூட்டணி இன்னும் உறுதியா இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டும் வகையில துணை முதல்வர் பேசியிருந்தார். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்பதான் காங்கிரஸ் நிர்வாகிகள் வெவ்வேறு கருத்துக்களை வெவ்வேறு இடங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வாய்ப்பூட்டும் போடும் விதத்துலதான் இந்த 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல். அதுல இன்னும் தெளிவில்லை அப்படின்னு இன்னொரு பக்கம். அதை வந்து ஏன் தேசிய காங்கிரஸ் அறிவிக்கல, தேசிய காங்கிரசினுடைய தலைமை ஏன் அதை அறிவிக்கல அப்படிங்கிற பிரச்சனையும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் திறந்துக்குதே அப்படிங்கிறதா காங்கிரசினுடைய தற்போதைய நிலையா இருக்கு. அப்படியே விஜய் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஏற்கனவே சேலத்தில் அனுமதி கேட்டிருந்தாரு, அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க போல. அங்கே வந்து பல பயனாளிகளை வந்து விஜய் சந்திப்பார். அப்புறம் 1500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளை விஜய் சந்திக்க போறாரு. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் பரப்புரைக்கு பெரிய தடை விழுந்தாலுமே இன்னொரு பக்கம் விஜய் வந்து தொடர்ந்து மக்களை சந்திக்கிறத வந்து தொடர்ந்து இல்லை, இப்போதான் வராரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போதான் முதல் முறையாக வெளில வராரு. இங்கே இந்த ஒரு நிகழ்வு என்பது அவங்க கட்சிக்குள்ளேயே பெருசாக பேச பொருளாயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பேரலா என்ன பண்றாங்க அப்படின்னா தாவகக்காரங்க இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப மோசமா இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் மேனிக்கா ஒரு பிரைவேட் காலேஜில் சென்னையில் டெய்லி ட்ரெயின் நடந்துட்டு இருக்கு. தாவக நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து ட்ரைனிங்க்கு வராங்க, எப்படிலாம் க்ரௌடை மேனேஜ் பண்ணும். அதாவது உள்ளபடியே சொல்ல போனோம் அப்படின்னா போலீஸ்க்கு வேலையாட்கள் இருப்பாங்கல்ல, எப்படி போலீஸ்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப தீவிரமாக தாவக நிர்வாகிகள் ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா கரூர் சம்பவம் அப்படி, அதனால வரக்கூடிய இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னால ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சேலம் தடையை வந்து விஜய் எப்படி அணுக போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா போலீஸும் சொல்லிட்டாங்க நீங்க இனிமே இதுல வந்து காஞ்சிபுரத்துல இருந்து தொடங்க போறார். ஏன்னா இப்ப விஜய் கரூருக்கு பிறகு எங்கேயும் பெரிதளவுல வெள்ள தலைக்காட்டுல சிறப்பு பொதுக்குழு போனாரு, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. எஸ்ஐஆர் போராட்டங்களும் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் அங்கங்க எடுத்து. ஸோ இந்த நேரத்தில் தான் இவர் வேற என்ன பண்ணுறது, சேலம் போகலான்னு பார்த்தாரு, தப்பான டேட்டை கொடுத்துட்டாங்க, அதுலேயும் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல, அதனால் போலீஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவர் மாதிரி மீட்டிங் போட்டு நிர்வாகிகளை சந்திக்கிறதும் அங்கங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும் வந்துட்டு சொல்லப்படுது. இன்னும் எத்தனை நாள் முடங்கியே கிடக்கிறது, எலெக்ஷன் வரப்போகுது, அதனால கொஞ்சம் ஆக்டிவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரா. ஆனால் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் 3 வாரம் 4 வாரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் அனுமதி கேட்கணும், திடீர்னு கேட்டாலும் அனுமதி தரது கஷ்டம், கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இப்ப இடையில எதுவும் போறது அப்படின்னா இன்னைக்கு போய் கொடுத்து நாளைக்கு வாங்க முடியாது, அது முதல்ல அழிச்சதே அவங்க தான். அந்த சிஸ்டம் அப்படிதான் இருந்துச்சு, கரூர்ல அப்படிதான் வாங்கினாங்க, அதுதான் பிரச்சனையா பெரிய அளவுல வெடிச்சிச்சு. இப்போ வந்து அப்படியே பீகார் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன்.
சிங்கமுத்து ஒரு படத்துல சொல்லுவார் விவேக்கோட பேட்டியில, அதை வர ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசு ரொம்ப கல்லா இருக்கு அப்படின்னு வரல, அது மாதிரி ரணமா கிடக்கு அப்படின்னு வரல, அது மாதிரி தான் நிதிஷ்குமாரோட நிலைமை வந்து. முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பேசியிருந்தோம், என்னதான் இந்த வாட்டி நிதிஷ்குமார் சிஎம்மா வந்தாலும் பீகார் முழுவதுமாவே பாஜக தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க, பாஜக ஆட்சி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பேசணும் இல்லையா. அது ஏறக்குறைய உறுதியா இருக்கு. ஏன் அப்படின்னா 20 ஆண்டுகளா, அதாவது 2005 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா நிதிஷ்குமார் சிஎம் இருக்காரு இல்லையா. இந்த 20 ஆண்டுகள்ல அவர் கையில ஒரு மிக முக்கியமான பதவி இருந்தது. என்ன பதவி அப்படின்னா உள்துறை. அதாவது எல்லா மாநிலங்கள்லயும் பெரும்பாலான மாநிலங்கள்ல சிஎம் கையில தான் உள்துறை பதவி இருக்கும். பீகார்லயே அப்படிதான் வச்சிருந்தான் நிதிஷ்குமார். ஆனா இப்ப வந்து இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம், பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பதவியை புடுங்கிட்டாங்க நிதிஷ்குமார்ட்ட இருந்து. ஆமா, இது வந்து இப்ப எல்லா சிஎம்முக்கும் ஏன் அது முக்கியமா கையில வச்சுக்கிட்டாங்கன்னா, உள்துறையில எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்களோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். ஸோ அது நம்மளே கையில் வச்சுக்கிட்டா காவல்துறையில இருந்து எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ சிஎம்ஆர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கையில உள்துறை இல்லைன்னா இப்போ காவல்துறையில இருந்து முக்கியமான துறைகள் எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காது. பேரளவில் அவர் தான் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் முதல்வராக இருந்தாலும் அந்த துறைக்கான ஒரு அமைச்சர் தானே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு கோரான ஒரு டிபார்ட்மெண்ட்டை பாஜக கையில் எடுத்துக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க பாஜக ஆட்சி தான் அமல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதையே அவர் விட்டு கொடுத்தாரு. அது வந்து ஒரு வழியில் அவர்கள் நீங்க சொன்னது போலயே நிதிஷ்குமார் வந்து பெயரளவுக்கு தான் சிஎம் இருப்பார் போல. ஏன்னா எல்லாமே பாஜக வந்து முக்கியமான துறைகளை கைப்பற்றிட்டாங்க. குறிப்பா இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி என்ன பேசினாங்க, பாஜக தான் சிஎம் கிளைம் பண்ண போறாங்க, நிதிஷ்குமார் கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சரும் சிராக் பாஸ்வான் கட்சிக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுக்கறதா பேசினாங்கல்ல. இப்போ வந்து பாஜக சிஎம் போஸ்ட் விட்டு கொடுத்துட்டாங்க, நிதிஷ்குமார் கொடுத்துட்டாங்க. ஆனா 2 துணை முதலமைச்சரையும் பாஜக கைப்பற்றிட்டாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம முக்கியமான துறைகளை பாஜக கையில் எடுத்துட்டாங்க. இப்போ சாம்ராஜ் சௌத்ரி தான் 1வது டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கார். அவர் கையில தான் ஹோம் மினிஸ்ட்ரி போயிருக்கு. அவர் தான் உள்துறை அமைச்சர் பீகாருக்கு. இப்போ அதே மாதிரி பார்க்குற சமயத்தில் பல முக்கியமான துறைகளை பாஜக கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் வந்து பெயரளவுக்கு தான் சிஎம் இருப்பாருடைய முழுமனதா அவரால் ஆட்சி, அதாவது எந்த மாநிலத்தில் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க விருப்பப்படுறாரோ அந்த மாநிலத்தில் அவரோட முழுமையான ஆட்சி வந்து அங்க வாய்ப்பு இருக்காது, எல்லாம் பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இதுல இப்ப என்ன பெரிய கொடுமைன்னா, நிதிஷ்குமாருக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு மாறிடுவார். ஆனா இந்த முறையில மாறுறது சிரமம். ஏன்னா எதிர்கட்சிகளும் அவ்வளவு பலமா இல்ல. இவர் எம்எல்ஏவோட போனா மட்டும் ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னா அதுவும் கேள்விக்குறிதான். இருந்தாலும் ஆர்ஜேடியோட மறுபடியும் கூட்டணி போட்டு காங்கிரஸோட சேர்ந்து அதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகுமா, காலம் கனியுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து நிதிஷ்குமார் கோவப்பட்டு அந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளில போற அப்படின்னா காங்கிரஸ் போர்டு காமிச்சிடுவாங்க, வாய்ப்பு இல்ல ராஜா, எங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்ல, நீங்கள் நம்பி வந்தீங்க அப்படின்னா உங்க ஆட்சியும் போயிடும். ஆனா இது நல்லா பாஜக தெளிவா தெரிஞ்சிருக்கு. நிதிஷ்குமாரால தொடர்ந்து அந்த உடச்சிட்டு பல்டிராம் மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த வாட்டி போவே முடியாது, எதிர்கட்சி நம்பர்ஸ் கிடையாது, அதனால நிதிஷ்குமார் வந்து நம்மள்ட்ட தான் இருப்பாரு. அதனால அவரை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பொம்மை சிஎமா வச்சு நம்ம எல்லாம் பதவிகள் எடுத்துக்கலான்ற மாதிரி தான் பாஜக இப்போ கிளியரா பிளான் பண்றாங்க. எப்படி சாத்தியமாகும்னா, நிதிஷ்குமார் ஆர்ஜேடியோட கூட்டணி போட்டு காங்கிரஸோட கூட்டணி போட்டு இன்னும் சில சுயேட்சைகள் அவருக்கு ஆதரவு அளிச்சா பெரும்பான்மையா சிராக் பாஸ்வான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிராக் பாஸ்வான் வர மாட்டாரு, அதான் மெயின். சிராக் பாஸ்வான் தான் மெயின். ஆமா. அப்புறம் ஒரு வினோத செய்தி தான் இந்த செக்மெண்ட்ல வழக்கம் போல பார்க்க போறோம். அதுல பூனேல பிம்பர்கேட் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கழுத்துல காலர் போடுறதுக்கு பதிலா கழுத்தை சுத்தி ஒரு பட்டை மாதிரி போட்டு அதுல ஆணி இருக்கு, கழுத்தை சுத்தி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. இது என்னது புதுசா இருக்கு, பழங்குடியின மக்கள் மாதிரி இல்ல இன்னும் சிவிலைஸ் ஆன நார்மலான மக்கள் தான், நம்மள மாதிரி வசிக்கக்கூடிய மக்கள் தான், ஏழைகள், அப்புறம் வயல் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான பலதரப்பட்ட மக்கள் தான் அங்க கிராமத்தில் பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க. அங்க பெரும்பாலும் பொதுவெளியில நடமாடுற எல்லாரையும் பாத்தீங்கன்னா கழுத்துல இந்த மாதிரி ஒன்று போட்டு சுத்தி ஆணி இருக்கு. என்ன ஏதுன்னு கிட்டக்கு போய் விசாரிச்சோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இங்க வந்து புலி நடமாட்டம் அதிகமா இருக்கு, அது அடிக்கடி வந்து நடமாடி எங்களை தூக்கிட்டு போயிடுது, கொன்னுடுது, அதனால கழுத்துல நாங்க இதை போட்டு, ஏன்னா கழுத்தை பிடிச்சானே கவ்வோம், ஆணி இருக்கும் பட்சத்துல அந்த ஆணி குத்தி அது எங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி மின் வேலிகளும் அமைச்சு பாதுகாப்போட இருக்காங்க. அந்த கிராமமே அஞ்சு நடுங்கிட்டு இருக்கு, எப்போ புலி வரும்னு தெரியலையே, யாரை அடிச்சு கொல்லுன்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டத்திலேயே அந்த மக்கள் வாழ்றாங்க. அதை பத்தின செய்திகள்லாம் இப்ப வெளியாயிட்டு இன்னும் அந்த புலியை பிடிக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு கம்பி வேலி கழுத்தை சுத்தி போற மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அங்க புலியை ஏன் பிடிக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க. மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.